வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் ஆகஸ்ட் 16 முதல் 18 வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நினைவு நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் தலைவர்கள் அஞ்சலி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மரியாதை. ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. நாளை மாதாந்திர பூஜை தொடங்கும் நிலையில் வரும் 21ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி. சிக்கிமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கடும் மண் சரிவு. மலையடிவாரத்தை ஒட்டிய கிராம மக்களை வெளியேற்றிய அதிகாரிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி விமான நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. ஊழியர்கள் 2 பேர் காயமடைந்த நிலையில் துப்பாக்கியை பயணி எடுத்துச் சென்றது எப்படி என போலீசார் விசாரணை. உத்தரகண்ட் மாநிலத்தில் நீர்நிலைக்கு நடுவே நின்றபடி ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்த இளைஞர். இணையதளங்களில் வைரலாகும் வீடியோ. பதினேழு வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் அமெரிக்க விசா நேர்காணலுக்கு பெற்றோருடன் நேரில் வர வேண்டும். குழந்தைகளாக இருந்தாலும் விசா அதிகாரி நேரில் சரிபார்க்க வசதியாக விசா வழங்கும் விதிமுறையில் மாற்றம். ஹார்முஸ் நீரிணை தங்கள் உத்தரவுப்படி மட்டுமே திறக்கப்படும் என ஈரான் திட்டவட்டம். நீரிணையை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போவதாக ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் காசம் கரிபாபாதி பதிலடி. பிரபல நடிகர்கள் ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷெராப்பிற்கு மகாராஷ்டிரா அரசு நோட்டீஸ். பான் மசாலாவிற்கு மறைமுகமாக விளம்பரப்படுத்துவதாக கூறி நடவடிக்கை. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை அதன் சொந்த மண்ணில் முதல் முறையாக வீழ்த்தி வங்கதேச அணி அபாரம். முதல் டெஸ்டில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் வங்கதேச அணி முன்னிலை.